வணக்கம். இது செய்திக்கு பின்னால். இளையராஜா தனது பாடலுக்கு கோருகின்ற உரிமை சரியா? அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் தொடர்பாக எழும் சர்ச்சைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வைரமுத்து அவர்கள் மொழியா இசையா என்கின்ற ஒரு சர்ச்சையை துவக்கினார். கங்கையமரன் அவர்கள் அதற்கு பதிலளித்திருந்தார். தொடர்ந்து இளையராஜா இசைத்துறையில் கவனம் பெற்று வருகிறார். மற்ற இசையமைப்பாளர்களுக்கு எழாத சர்ச்சை இளையராஜாவின் மீது ஏன் ஏற்படுகிறது? நீதிமன்றத்தில் நீங்கள் எல்லோருக்கும் மேலானவரா என்று அவருடைய வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் அவர்களிடம் கேட்கும் பொழுது, அதற்கு பதிலளிக்கும் பொழுது நான் எல்லோருக்கும் மேலானவன் தான் என்ற பதிலை அவர் சொல்லியிருக்கிறார். ஏன் தொடர்ந்து இந்த சர்ச்சைகள் ஏற்படுகின்றன? நீதிமன்றத்தில் ஏன் அவர் வழக்கு தொடர்ந்தார்? இந்த வழக்கு புதிதல்ல. இது 10 வருடங்களுக்கு முன்னால் தொடரப்பட்ட வழக்கு. இளையராஜா அவர்கள் சுமார் 1000 படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கிறார். மணிரத்னத்தின் அஞ்சலி அவருடைய 500வது படம். ஆனால் 1000 படங்கள் இசையமைத்திருக்கிற இளையராஜா அவர்கள் பெறுகின்ற இன்றைக்கு ராயல்டி உரிமை தொகை என்பது இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற அனிருத் உட்பட இந்தியில் சில படங்கள் மட்டும் இசையமைத்திருக்கிற இசையமைப்பாளர்கள் பெறுகின்ற ராயல்டி தொகையை விட மிக குறைவாகத்தான் பெறுகிறார். அவருக்கு ஏன் இந்த நிலைமை? மற்ற இசையமைப்பாளர்களுக்கு ஏற்படாத சர்ச்சை ஏன் இளையராஜாவிற்கு மட்டும் ஏற்படுகிறது? ஏஆர் ரஹ்மான், தேவா, வித்யாசாகர், சிற்பி போன்ற இசையமைப்பாளர்கள், தமிழ் திரைப்படங்களில் கோலோச்சி கொண்டிருந்த இசையமைப்பாளர்கள், அவர்களுக்கு இந்த ராயல்டி பிரச்சனை வரவில்லையா? இவருக்கு மட்டும் ஏன் ஏற்படுகிறது? இதையெல்லாம் சொல்வதற்கு முன்னால் 20 வருடங்களுக்கு முன்பு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் பிபிசி தமிழோசையில் எல்லா இசையமைப்பாளர்களும் ஒரு தமிழ் இசையை குறித்த ஆவண தொகுப்பாக இன்றைக்கு போல் யூடியூப்களோ அல்லது சமூக வலைதளங்களோ இல்லாத போது அவர்களுடைய பேட்டிகள் மட்டும் வெளியானது. அப்போ ஒரு தருணத்தில் அவர் பதில் சொல்கிறார், நாம் எல்லோரையும் விட மிக தாழ்மையாக மிகுந்த பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அங்கு பதிலளித்திருக்கிறார். இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு சொல்லியிருக்கிற பதிலையும் அதிலையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்போ அந்த தொகுப்பாளர் கேட்கிறார், நீங்கள் இவ்வளோ பெரிய இசை ஜீனியஸ், நீங்கள் இப்படி சொல்லலாமா அப்படின்னும்போது அவர் விவேக சூடாமணியிலிருந்து ஆதிசங்கர் சொல்லியிருக்கார், நாயை விட நான் கீழானவன் என்று ஆதிசங்கர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய பக்தி, சிவனுடைய அவதாரமான ஆதிசங்கரரே அப்படி சொல்லும்போது நானெல்லாம் எம்மாத்திரம் என்று அவர் பதிலளித்திருக்கிறார். அப்படியெல்லாம் பதிலளித்து கொண்டிருந்த இளையராஜா இந்த பதில் மூலமாக தான் சர்ச்சைக்கு உள்ளாவோம் என்று தெரிந்தும் அவர் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார்? அதற்கு காரணங்கள் இருக்கின்றன. இந்த இசை உரிமை என்பது ஒரு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அல்ல, அது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அறிவுசார் சொத்துரிமை என்கின்ற அடிப்படையின் கீழ் வரும். இதற்கு இந்த பேட்டன் ரைட்ஸ், ஒரு லோகோ, ஓவியம், இதற்கு மற்றும் சில தயாரிப்பு நிறுவனத்தினுடைய ரகசிய கூட்டமைப்புகளை வெளிப்படுத்த வேண்டியதில்லை. இந்த பேட்டன் ரைட்ஸ், இப்போ கொக்கோ கோலா மாதிரியான சில பொருட்களுக்கான அவர்கள் தயாரிப்பு ரகசியங்களை வேறொருவர் பயன்படுத்த முடியாது. இது மாதிரி அனைத்து வணிக பொருட்களுக்கும் ஒரு தனி அமைப்பு, தனி ஒரு உரிமை இருக்கும். அது பேட்டன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்றது ஒரு ரைட்டருக்கு இருக்கும், ஒரு இசையமைப்பாளருக்கு அது அதிகப்படியாக இருக்கும். ஒரு ரைட்டர் அப்படின்றது இப்போ ஒரு புத்தகம் எழுதுகிறார் ஒரு எழுத்தாளர், யார் ஒருவர் தன்னுடைய கற்பனை அறிவை பயன்படுத்தி இன்டான்சிபிளாக ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கிறாரோ அவருக்கு அந்த படைப்பின் மீது காலம் முழுவதும் தார்மீக உரிமை இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் நேரு போன்றவர்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த நூலை எழுதி பல ஆண்டுகள் ஆயிற்று. அவர்களுக்கான ராயல்ட்டி பல லட்சங்கள் இன்னும் அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது, அவர்கள் குடும்பத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த இசை இதற்கு முன்னால் இருக்கிற இசையமைப்பாளர்கள் அதுபோல் செய்யவில்லையே. ஆம், இதற்கு முன்னால் இருக்கிற இசையமைப்பாளர்களுக்கு அதை குறித்த பெரிய அளவு தெரியவில்லை. இளையராஜா ஏன் சர்ச்சைக்குள்ளாகிறார்? IPRS, இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இசை கலைஞர்களுக்கு அவர்களுக்கு எங்கெல்லாம் அந்த ரைட்ஸ் இருக்கிறதோ, அவர்கள் உறுப்பினர் அவர்களுக்கு எங்கெல்லாம் அவர்கள் பணம் பெற முடியுமோ என்கின்றதை வசூலித்து தருகின்ற ஒரு நிறுவனம். ஒரு இசையமைப்பாளர் ஒரு படத்துக்கு நீங்கள் இசையமைச்சிட்டிங்கன்னா அந்த படத்திற்கு மட்டும்தான் அந்த இசையை பயன்படுத்த முடியும். அதாவது ஒரு நேயர்கள், ரசிகர்கள் அவர்கள் அந்த ஒளி தட்டுக்களில் எத்தனை முறை வேணாலும் இசைத்து கேட்கலாம். அந்த படத்தில் அந்த ஒளி குறிப்பு எத்தனை முறை வேண்டுமானாலும் வரலாம்.
அது பற்றி ஒன்றுமில்லை. ஆனால் அந்த பாடல் வேறு எங்கேனும் ஒரு வணிக ரீதியாக அந்த பாடலை பயன்படுத்தி ஒருவர் சம்பாதிக்கிறார், ஒரு பணம் பொருள் ஈட்டுகிறார் என்றால் அதற்கான பங்களிப்பை அவர்கள் நிச்சயமாக அந்த இசையமைப்பாளருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அறிவுசார் சொத்துரிமை. அதாவது ஒரு இசையமைப்பாளர் ஒரு படத்திற்கு இசையமைக்கிறார், அதை தயாரிப்பாளருக்கு விற்று விடுகிறார். அவர் ஏன் மீண்டும் கோருகிறார் என்று கேட்கிற மிக எளிமையாக எவருக்கும் இது விஷயம் தெரியாதவர்கள் பேசக்கூடிய செய்தி. இசையமைப்பாளருக்கு விற்று விடுவது மூலம் இசையமைப்பாளரும் ஒரு தயாரிப்பாளரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டால் அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரையும் தான் அதற்கு உரிமை இருக்கிறது. அது அந்த படத்திற்கு மட்டும்தான் அவர் பயன்படுத்த வேண்டும். அவர் வேறு மொழிகளிலோ அல்லது அந்த பாடல் குறித்த ஒரு கான்செப்ட் வெளிநாடுகளில் நடக்கிறது, அதற்கு டிக்கெட் போட்டு பணம் வசூலிக்கிறார்கள் என்றால் அது குறித்து முதல் உரிமை முதல் பங்கு இசையமைப்பாளருக்குத்தான் இருக்கிறது. அவருக்கான ஒரு நன்றி கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் அல்லது அவர் நன்றியை சொல்லிவிட்டு நாங்கள் அவருக்கு எதுவும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறது சட்டப்படி குற்றம். இதுதான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சம்பவத்தில் நடந்தது. அவர் வெளிநாடுகளுக்கு சென்று இளையராஜா பாடல்களை பாடி டிக்கெட் போட்டு பணம் ஈட்டுகிறார். பொருள் ஈட்டுகிற வகையில் எனக்கு பங்கு கொடு. சமீபத்தில் கூலி ரஜினிகாந்த் அவர்களுடைய புதிய டீசர் வெளியீட்டில் டிஐஎஸ்கோ டிஸ்கோ என்கின்றது, வா வா பக்கம் வா என்கின்ற பாடலினுடைய அந்த ஒளிக்குறிப்பை பயன்படுத்தியிருப்பது என்பது அது வேறொரு படத்திற்கு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தாலும் இளையராஜா அவர்கள் ரஜினிகாந்தினுடைய மற்றொரு படத்திற்கு போட்டு கொடுத்தது. அதை இந்த திரைப்படத்திற்கு பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதற்கான பங்களிப்பு தொகையை கொடுக்கப்படத்தான் வேண்டும். இது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பல இசையமைப்பாளர்கள் முறையாக அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறார்களா என்பதற்கு ஐபிஆர்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பு அவர்களெல்லாம் உறுப்பினராக்கி அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் மிகச்சரியாக பணத்தை ஈட்டி தர முடியுமோ அதை ஒரு ஈட்டித்தரும் நிறுவனமாக அது செயல்பட்டது. அதில் இளையராஜா அவர்கள் அதனுடைய உறுப்பினராக இருந்தால், இளையராஜா மட்டுமல்ல இந்திய திரைப்படங்களின் மிக முக்கிய இசையமைப்பாளர்கள் அனைவருமே இருந்தார்கள். அவர்களுக்கு பங்கு தொகை வந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் கடந்த காலங்களில் எக்கோ அபி போன்ற ஒரு இசைத்தட்டு நிறுவனங்கள் இசையமைப்பாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இசைத்தட்டு நிறுவனங்களுக்கு அதன் உரிமையை பல தயாரிப்பாளர்கள் விற்று விடுகிறார்கள். அந்த இசைத்தட்டு நிறுவனம் இசையமைப்பாளர்களுக்கும் தயாரிப்பாளர் இருவருக்குமே தராததினால் அது வழக்காக மாறுகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதை நீதிமன்றத்திற்கு திரு இளையராஜா அவர்கள் சென்று தனது வெற்றியை பெறுகிறார். அந்த வெற்றி பெற்றதனால் இசைத்தட்டு நிறுவனங்கள் மீண்டும் மேல்முறையீட்டிற்கு இந்த வழக்கை கொண்டு செல்கின்றன. மேல்முறையீட்டுக்கு கொண்டு சென்ற வழக்கு தற்பொழுது விசாரணைக்கு வரும் பொழுதுதான் அங்கு ஏன் இளையராஜா இப்படி நடந்து கொள்கிறார் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் கேட்கும் பொழுது எல்லோருக்கும் மேலானவரா என்கின்ற கேள்வி அவர் பதிலளித்திருக்கிறார். திரு இளையராஜா அவர்கள் ஐபிஆர்எஸ்னுடைய நிறுவனத்தின் செயல்பாடுகள் அவருக்கு மிகச்சரியாக அவருடைய பங்கு தொகைகள் எல்லாம் வராமல் சென்றதனால், குறிப்பாக இன்றைக்கு இசையமைத்திருக்கின்ற 10-20 படங்கள் இசையமைத்திருக்கின்ற இசையமைப்பாளர்களுக்கு வரக்கூடிய பணத்தை கூட இளையராஜாவிற்கு வராததால் அவர் அந்த ஐபிஆர்எஸ் நிறுவனத்திலிருந்து வெளியேறி இளையராஜா ஃபவுண்டேஷன் என்கின்ற தனியாக ஒரு அமைப்பை அவர் நிறுவி நடத்தி வருகிறார். அந்த அமைப்பு இளையராஜாவினுடைய பாடல்கள் எங்கெல்லாம் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் டிக்கெட் போட்டு அது விற்பனை செய்யப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து சரியான ஒரு தொகையை, ஒரு பங்கு தொகையை இளையராஜாவிற்கு தர வேண்டும் என்று அவர்கள் முறையிடுகிறார்கள், கேட்கிறார்கள், பெற்றுத்தருகிறார்கள். இதற்கு முன்னால் வானொலி தொலைக்காட்சிகளில் அந்த பாடல்கள் ஒலிக்கும் பொழுது அந்த பாடல் எத்தனை முறை ஒலிக்கிறதோ அந்த பங்கு தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் முறையாக சென்று கொண்டிருந்தது. இந்த இசைத்தட்டு நிறுவனங்கள் குறுக்கே வரும் பொழுதுதான் அதற்கு எவருக்கு என்ன பங்கு என்று குறித்து சந்தேகங்கள் எழுகின்றன. இசையமைப்பாளர் இளையராஜாவினுடைய மேதமைகளை குறித்து நாம் விவரித்து சொல்ல தேவையில்லை. பல்வேறு ஒலி குறிப்புகள் அவர் சிம்போனி இசையமைக்கும் பொழுது அது வெளிநாட்டுக்கான இசை அமைப்பு முறையாக என்றாலும் ஒரே நேரத்தில் எத்தனாயிரம் இசையமைப்பாளர்கள் இசையமைத்தாலும் ஒரு சின்ன ஒரு மாறுபாடு இருந்தாலும் அதை கண்டறியக்கூடியவர். பட்டத்து யானை என்கின்ற ஒரு படத்தில் மயில்சாமி கூட சொல்லியிருப்பார். ஒரு சின்ன திருட்டு நிகழ்ந்து ஒரு பேருந்தில் பயணிக்கிற பொழுது அந்த பணத்தை எப்படி களவாடினாய் என்று கேட்கிற போது அவர் சொல்லி இந்த திருட்டில் ராஜா சாருக்கும் பங்கு இருக்குது என்று ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார். அது எப்படி அப்படின்னும்போது அவர் நீங்கள்லாம் மெய் மறக்கிற மாதிரியான ஒரு பாடல்களை அவர் ஒலிக்கி விட்டதுனால தான் நீங்கள் மெய்யை மட்டும் இல்லை உங்கள் பையையும் மறந்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப விளையாட்டாக சொல்வார். அந்த மாதிரி நம்மளுடைய பல்வேறு காலகட்டத்தினுடைய தருணங்களை மயக்கும் இசைகளை கொடுத்த இளையராஜா தன்னுடைய தார்மீக உரிமைகளை
தனக்கு எங்கெல்லாம் அதற்கான உரிமைகள் இருக்கிறதோ அதை கேட்டு பெறுகிறார். இன்னும் சில பேர் கேள்வி கேட்பார்கள், இளையராஜா அவர்கள் என்ன சொந்தமாக சில இசை ராகங்களை வெளியிடுகிறாரா? ஏற்கனவே இருக்கின்ற ராகங்களை அவர் திருப்பி இசையமைக்கிறார். இது எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் பொருந்தும். ஒரு பாடல் உருவாகிற பொழுது அங்கு இருக்கிற இசை கலைஞர்களுக்கு பங்கு இருக்கிறது, பாடல் வரிகளுக்கு பங்கு இருக்கிறது. நாம் அந்த மொழியா இசையா என்கின்ற சர்ச்சையை ஒரு சார்பு நிலையோடு பார்க்க வேண்டியதில்லை. இது அவர்களுக்குள்ள ஈகோ ஃபைட், நாம் அங்கே போக வேண்டியதில்லை. இளையராஜாவிற்கு அவர் பாடல் கோருவது சட்டப்படி அவருக்கு மிகச்சரியாக உரிமை இருக்கிறது. திரு இளையராஜா அவர்கள் எல்வி பிரசாத்தில் அவருக்குன்னு ஒரு இசைக்கூடம் காலம் சென்ற எல்வி பிரசாத் அவர்கள் நிறுவி கொடுக்கிறார். வாய்மொழி ஒப்பந்தமாக நீங்கள் எவ்வளவு நாள் வேணாலும் பயன்படுத்திக்கங்கன்னு. அதை பயன்படுத்துவதன் மூலமாக அங்கு வரக்கூடிய இயக்குநர்கள் அந்த திரைப்பட கூடத்தை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று இருவருக்குமான ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் அந்த எல்வி பிரசாத் ஸ்டுடியோவில் மிக நீண்ட காலமாக ஒருபுறம் இளையராஜா அவர்களும் ஒருபுறம் தேவா அவர்களுக்குமான ஒரு இசைக்கூடம் நெடுநாட்களாக இருந்தது. ஆனால் தேவா அவர்களுடைய கேட்டுக்கொண்ட பொழுது, நீங்கள் எங்களுக்கு இந்த இடம் தேவைப்படுகிறது கேட்டுக்கொண்ட பொழுது தேவா அவர்கள் அதை காலி செய்தார். ஆனால் இளையராஜா அவர்களை கேட்கிற போது அவர் மிக நீண்ட நாட்களாக ஒரு நெடிய போராட்டத்தை நடத்தினார் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த விஷயத்தில் அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார்? எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்மொழி உத்தரவு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்மொழி உத்தரவாதம் என்கின்ற அடிப்படையில் அந்த ஸ்டுடியோவினுடைய ஓனருக்கும் இளையராஜாவுக்கும் நடந்த ஒப்பந்தம் எந்த விதமான ஒரு மிகச்சரியான ஒரு டாக்குமெண்டேஷன் கிடையாது. அவர் அதற்கு அந்த இடத்தில் அவர் அத்தனை ஒரு பிடிவாதம் பிடித்திருக்க வேண்டியதில்லை. அது ஒரு பரஸ்பர ஒப்பந்தமாக சென்றிருக்க வேண்டும். அந்த இடத்தில் அவர் ஒரு நிலைமைக்கு மேல் அங்கிருந்து அவர் வெளியேறியத்தான் நேரிட்டது. அங்கு சட்டம் என்பது மிகச்சரியாக அவர் புரிந்து கொண்டதனால் அதிலிருந்து அவர் வெளியேறி கொண்டார். இளையராஜாவை குறித்து மிக கடுமையாக விமர்சிப்பவர்கள் இந்த இடத்தில் அவருக்கான மிகச்சரியான அந்த அறிவுசார் சொத்துரிமையில் அவருக்கு இருக்கிற மிகச்சரியான சட்ட ரீதியான அவர் நியாயத்தை குறித்து பார்க்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிப்பாளர் திரு தான் அவர்கள் குறிப்பிட்டார், தயாரிப்பாளருக்கும் மிக சரியாக ஒரு 50% தொகை சென்று சேர வேண்டும் என்று. மிகப்பெரிய ஒரு சிவில் வழக்கை நீங்கள் இட வேண்டும் என்றால், நீங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய அளவில் ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேணும். அதற்கு 50 கோடி ரூபாய் அளவில் தயாரிப்பாளருக்கும் இளையராஜா அவர்களே கட்டி இந்த வழக்கை நடத்தி வருகிறார். நுனிப்புல் மேயது ஆய்ந்தறிந்து படிக்கிறது கிடையாது. இளையராஜா சார் கச்சேரி நடத்தினா அந்த இசை நிகழ்ச்சி மூலமாக 5 கோடி வரலாம், 6 கோடி வரலாம், 3 கோடி வரலாம். இதுதான் நியம். ஆனால் தொன்று தொட்டு வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு கால திரையுலக வரலாற்றிலே HMV மூலமாக MS விஸ்வநாதன் சாரும் KV மகன் சாரும் இளையராஜா சாரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடல்களை பதிவு செய்து அவர்கள் விற்பனை செய்து கொண்ட HMV-யுடன் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி எக்கோ சுப்பிரமணியத்து மேலே கேஸ் போட்டிருக்கோம். தயாரிப்பாளருக்கு சேர வேண்டிய பங்கு தொகை 50% இளையராஜா சார் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு பீஸ் கோர்ட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி பண்ணியிருக்கிறார். அவர் தயாரிப்பாளர்களுக்காக 50% இளையராஜாவே முன் கோர்ட் ஃபீ கட்டி பண்ணியிருக்கிறார். அந்த அந்த கேஸில் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம். இளையராஜா வெற்றி பெறுவார். வெற்றி பெறும் பொழுது அவர் சொல்லிய பிரகாரம் 50 கோடி ரூபாய் சங்கத்துக்கு தருவார். அது எந்தெந்த தயாரிப்பாளருக்கு போய் சேரணுமோ அது போய் சேரும். எனவே இந்த வழக்கு ஏற்கனவே இளையராஜா அவர்கள் வென்ற வழக்கு. இந்த தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் இடையில் இசைத்தட்டு நிறுவனங்கள் வருகிற பொழுது அவர்கள் கோருகிற உரிமையை, அவர்கள் கொடுக்கக்கூடிய பங்கில் ஏற்படுகிற பிரச்சனையை குறித்த ஒரு நீதிமன்ற வழக்கு. இது அவருக்கு மட்டுமானதல்ல, மற்ற எல்லா இசையமைப்பாளர்களும் அவருக்கு உண்டான மிகச்சரியான பங்கை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அது வித்யாசாகர் ஆகட்டும், இன்றைக்கு இமான், அனிருத் வரை தங்களுக்கான ராயல்ட்டி, காப்பிரைட்ஸை அவர்கள் பணமாக பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இளையராஜா ஒரு காலம் கடந்து தனக்கான ஒரு உரிமையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். MS விஸ்வநாதன் இப்படி நடந்து கொண்டாரா, KV மகாதேவன் இப்படி நடந்து கொண்டாரா என்றால் அவர்களுக்கு மிகச்சரியாக அந்த விஷயம் சொல்லப்படவில்லை. இன்னும் சிலர், சமீபத்தில் ஒரு தயாரிப்பாளர் அவர்களிடம் நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது, அவர் சமீபத்தில் இந்த மே மாதத்தில் ஒரு படம் வெளிவருகிறது. அந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார். அவர் ஒரு நாயகன் ஒரு தருணத்தில் இன்ட்ரோடக்ஷன் ஆகி வரும் பொழுது இளையராஜா அவர்களே 90கள் காலகட்டத்தில்
இசையமைத்த ஒரு புகழ்மிக்க பாடல் பின்னணியில் ஒலிக்கப்படுகிறது. அப்படி ஒலிக்கப்படும் பொழுது திரு இளையராஜா அவர்கள் அதற்கு ஒரு தொகையை அவர் கேட்டு பெற்றிருக்கிறார். இதுபோன்று திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களும் கடந்த காலத்தில் கேட்டு பெற்றிருப்பதாக செய்தி உண்டு. ஆனால் அது வெளியே வருவதில்லை. இது வெளியில் வரும் பொழுது அது குறித்து விமர்சனம் எழுகிறது. ஆனால் அது அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஆனால் ஒரு சில நேரங்களில் இப்போது சில இடங்களில் அந்த பாடல்கள் ஒலிக்கப்படுவதன் மூலமாக, சில படங்களில் ஒலிக்கப்படுவதன் மூலமாக அவர் புகழ்தான் மேலோங்கி இருக்கிறது. ஒரு தார்மீக அடிப்படையில் இளையராஜா அவர்கள் விட்டு கொடுக்கலாம் என்று கேட்கத்தான் முடியுமே தவிர அவரை விட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரை சொல்வதற்கு நமக்கு யாருக்கும் உரிமை இல்லை. எனவே இளையராஜாவை குறித்து பேசுபவர்கள் கொஞ்சமேனும் இந்த காப்பிரைட்ஸ், பேட்டன் ரைட்ஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இது எல்லாம் குறித்து கொஞ்சமேனும் வாசித்து விட்டு பேச வேண்டும் என்ற வேண்டுகோளோடு மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.